லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியில இருந்தா ஐயாவோட எங்க பணத்தை மீட்டு தரணும்னு சொல்லிட்டு நாங்க கேட்க வந்தோம். அந்த கோரிக்கை மனுவும் அவங்க வாங்கல, நிராகரிச்சுட்டாங்க. வாங்கி கொடு வாங்கி கொடு வாங்கி கொடு வாங்கி கொடு, நாங்கள் போட்ட பணத்தை வாங்கி கொடு, நாங்கள் போட்ட பணத்தை வாங்கி கொடு, ஏமாற்றாதே 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 ஏமாற்றாதே, ஏய் மக்களை ஏமாற்றாதே, ஏழை மக்களை ஏமாற்றாதே. என் பேர் அருள்முருகன். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபுரத்தில் வரேன். ஆருத்ரா நிதி நிறுவனத்தில் நாங்கள் பணம் போட்டு மோசடி ஆகிட்டோம். அதை வந்து இன்னைக்கு பாஜக தலைவரை பார்த்து ஒரு கோரிக்கை மனுவாக கொடுக்கலான்னு வந்தோம். ஏன்னா பிஜேபியில் வந்து இதில் ஆளுங்க சம்மந்தப்பட்டிருக்கனால அவர் கட்சி மூலியமா ஒரு நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நாங்கள் வந்திருக்கோம். என்னுடைய ஏற்பு மட்டும் தனிப்பட்ட முறையில் 13 லட்சம் ரூபாய் நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தேன். அந்த கம்பெனியை விட்டுட்டு நின்றுங்கிறேன். நாளைக்கு ஒரு எனக்கு ஆதாயமே கிடையாது. இன்னைக்கு இந்த கம்பெனி வருமானம் தான் இருந்தது, அதையும் நான் இழந்துட்டு இன்னைக்கு நிற்கிறேன். அரசியலில் வச்சுன்னு இவங்க வந்து நம்ம பணத்தை வாங்கி அவங்க அரசியலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்மளை ஏமாத்திட்டு கடைசியாக நம்மளே வந்து சாகர நிலைமை கொண்டு வந்துடுறாங்க. இந்த அரசியலை வந்து முதலே தடுக்கணும். இதில் வந்து நேர்மையான ஆளு நேர்மையான அரசியல் சொல்றாங்க, ஆனால் இந்த நேர்மை எங்க இருக்குன்னே தெரியல. இப்போ இன்னைக்கு மனு கொடுக்க வந்ததே எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த ஆபீஸ்ல யாருமே இல்லையா ஒரு மனு வாங்கறதுக்குறோம், யாருமே இல்லையா? அதுக்கு எங்களுக்கு கொடுத்த உரிமை இல்லையா? அதுக்கும் இந்த ஆபீஸ் அலுவலகம் திறக்கப்படாதா? அப்ப ஆள் இருந்தா தான் திறப்பாங்கன்னா அப்ப மூடிட்டு எல்லாரும் வெளியே வந்துருக்கலாமே. எல்லாரையும் அங்க மீடியாக்கெல்லாம் நின்று எல்லாரையும் போன்னு சொல்றாங்க, போலீஸ்காரங்க வெளியே போக சொல்றாங்க, பிஜேபி கட்சிக்காரங்க நின்று இங்கெல்லாம் மனு கொடுக்காதப்பா போலீஸ் கொடுப்பான்னு சொல்லி எழுதி சொல்றாங்க. அது நீங்க அலுவலகத்தை மட்டும் எப்ப நீங்க வரீங்களோ அப்போ மட்டும் அப்போ இருங்க. இதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். கண்டிப்பா இந்த போராட்டம் வந்து நாங்க 50 பேருன்றது 5000 5 லட்சம் பேர் கூட நிற்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க.